என்னடா இது இப்படி ஒரு மண்டபமா? இந்த மண்டபத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு மண்டபம். ஹை காய்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பெரம்பூரில் உள்ள ஒரு மண்டபத்துக்கு இங்கே வந்து பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் இது போடுறதுக்காக வந்திருக்கிறேன். பாப்கார்ன் நல்லா புரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். கிட்டத்தட்ட நிறைய பேர் வருவாங்க பாப்கார்ன் அந்த ஸ்மெல்லுக்கு. ஆனால் இந்த மண்டபத்தில் என்ன ஒரு ஃபால்ட்டுனா, பாப்கார்ன் மிஷின் போட்டால் பஞ்சு மிட்டாய் போட முடியாது, பஞ்சு மிட்டாய் மிஷின் போட்டால் பாப்கார்ன் மிஷின் போட முடியாது. ஏன்னா ட்ரிப்பாகிடுமா. இது ரொம்ப டூ மச்சாக இருந்தது. சரி ஓகே, வந்தது வந்தாச்சு. சர்வ் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஐஸ்கிரீமு, பட்டர்ஸ்காட்ச் அண்ட் வெண்ணிலா இந்த 2 ஃப்ளேவர் மட்டும் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வேணா டேஸ்ட் பண்ணி வேணா சொல்லிட்டா பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு பவ் பவ். நான் யாருக்கும் தரமாட்டேனே, நானே சாப்பிடுவேன். ஸோ இப்போ தான் பிரியாணி தம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பிரியாணியை தம்மை நல்லா எடுத்துகிட்டு ஒரு பிளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எனக்கு தான் அந்த பிரியாணி ஸ்டார்டிங் வீடியோ நான் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவீங்க. கடைசி வீடியோ சாப்பிட்டு கிளம்பி எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போக வேண்டியதுதான். என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, கிளம்புறப்ப லைட்டாக மழை பெஞ்சுது. அங்கே தான் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு சாமான்லாம் போட்டு முடிச்சுன்னு போட்டுட்டு அதான் பாப்கார்ன் மிஷின் எடுத்து வண்டியில் போட்டாச்சு. மொத்தம் 3 வண்டி வந்திருக்குது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பாப்கார்ன் மிஷினுக்கு ஒரு வண்டி, பஞ்சு மிட்டாய்க்கு ஒரு வண்டி, ஐஸ்கிரீமுக்கு ஒரு வண்டி. அவ்வளோதான் காய்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.